மக்களை இன்று எங்களுடைய லோகன் கணபதி ஐயாவுடைய பாபக்யூ வருடாந்த 2024 பாட்டி தயவு செய்து மறக்காமல் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருடைய இந்த பாட்டியை முழுமையாக என்னுடைய யூடியூபில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது மக்களை கொண்டு வர எப்படி எங்கட மக்களை நாங்கள் ஒன்றா கொண்டு வர வேண்டாம். அது பல்தேசிய மக்களை உங்களுக்கு தெரியும். மாக்கம் என்னுடைய தொகுதி. மாக்கம் ஒரு பல்தேசிய இனத்தினுடைய நகரம். கனடாவிலேயே according to the census is the most ethnically diverse city. ஆனால் அதுக்குள்ளேயும் எந்த தொகுதி இந்த மாக்கம் தோணில் அதுக்குள்ளேயும் மிகவும் பல்தேசிய இனங்கள் வாழ்ற இடம். அப்ப உங்களுக்கு தெரியும் many faces of மாக்கம். பல முகங்களை இங்க பார்ப்பீங்க. யூர மக்கள், வெள்ள மக்கள், சைனீஸ் மக்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள், சவுத் ஏசியா மக்கள் எல்லாரும், இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் கிஜாப்போடு எல்லாம் வரும். எல்லா மக்களையும் ஒன்றா கொண்டு வர்றது. மற்ற அவங்களோட கலாச்சார கூட்டுகள் இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஹலால் ஃபுட் இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட். நிறைய இந்திய தலைவர், இந்திய மக்கள் நிற்கணும், அவங்களெல்லாம் வெஜிடேரியன். அது மாதிரி ஹோஷா ஃபுட், யூர மக்களுக்கான ஃபுட், எங்களுடைய ஃபுட்டுகள், எல்லா ஃபுட்டுகளும் இணைத்து உங்களுக்கு தெரியும் கல்ச்சர்ன்றது ஃபுட்டு தான், எங்களோட சாப்பாடு தான். இதெல்லாம் இணைத்து மக்களை கொண்டு வர்றதான். மக்கள் எல்லாரும் கூடுடாவி அளவலாவி நாங்கள் ஒரு மக்கள் நல்ல வெதர் இந்த வெதர்ல எல்லாம் கொண்டு இதுதான் உண்மையான கம்யூனிட்டி. இந்த வெதர் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு செப்டம்பர்ல இப்படி ஒரு வெதர் இதெல்லாம் நீங்கள் தான் உங்களோட அந்த பிளஸிங் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல இந்த அரசியல்ல தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய மிக நீண்ட காலமான ஒரு அரசியல்வாதி நீங்கள். உங்களுக்கு என்ன அந்த காலநிலை கூட மிக ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ உங்களுடைய அன்பான அழகான வார்த்தைகளுக்கு. நீங்க தூர இடத்துல மேலும் உங்களுடைய சேவை இருக்கவன் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாற்ற மக்களுக்கு சேவை செய்வது சந்தோஷம். நீங்கள் இப்படியான அருமையான நிகழ்வை நீங்க மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியும். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது மிடிஃபீல்ட் சீனியர்ஸ் ஆர்கனைசேஷனோட ஸ்ரீலங்கன் தமிழ் சீனியர்ஸ். இவர்கள் எல்லாம் மிடிஃபீல்ட் சீனியர்ஸ்ல இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த லோகன் கணபதி அவர்களுடைய இந்த பாபக்யூ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறார்கள். அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க கேட்டு பார்ப்போம். பாருங்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? என்ன உங்களோட பெயர்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், இப்ப நீங்க எல்லாரும் இந்த சீனியர்ஸ் ஆர்கனைசேஷன் தானே? என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை லோகன் அண்ணா செய்திருக்காரு உங்களுக்கு? அவர் பல விதமான உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். சரி. அதே போல நாங்கள் ஏதாவது கிராண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அவர் அதற்கு உதவிகள் எல்லாம் செய்கின்றார். அது தவிர அவர் அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து எங்களை ஊக்குவிப்பார். நல்ல அப்படியே. அது மட்டுமல்ல, அவர் கடந்த காலமாக எங்களுடைய தமிழகத்திலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. அது மட்டுமல்ல, அவர் என்ன ஃபங்க்ஷன் பார்ட்டியாக இருந்தாலும் தான் அங்கே வந்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆதரவையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆள். அதனால இவ்வளவு மல்டி கல்ச்சரல் குரூப்
இவ்வளவு குரூப் வந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க விடயம். அது மட்டுமல்ல இந்த காலநிலை wonderful weather இல்லையா? இன்றைக்கு நல்ல வெதர். அது கூட அவருக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்களும் ஒரு சீனியர், அது அஞ்சு உங்களை பார்த்தா ஜூனியர் மாதிரி இருக்கிறீங்க, சீனியர் இருந்தீங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் பாக்ஸ் ஆஃப் சீனியர்ஸ்ல பிரசிடெண்டா இருக்கிறோம். மற்ற இதுல எங்கண்ட ட்ரெஷரர் இருக்கிறார். மற்ற எங்கண்ட யூனிட் அநாதன் கவுன்சிலர் இருக்கிறார். கவுன்சிலர் எனக்கு தெரியும். வைஸ் பிரசிடென்ட் நடராஜா இருக்கிறார். மகிழ்ச்சி. மற்ற ராமச்சந்திரன் மிடில் ஃபீல்ட் சீனியர்ஸ். எல்லோரும் நாங்க இன்றைக்கு மோகன் கணபதியோட இந்த பார்ட்டி அவரும் சீக்கிரம் சீனியர் ஆக போகிறாரோ இல்லையோ எங்கண்ட சங்கத்துக்கு இப்ப 11 வருஷமாக பேசுவதாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல எங்கள்ட சீனியர்ஸ் ஆர்கனைசேஷனை தொடக்கி வச்சதே அவர்தான். அவருடைய ஒத்துழைப்பில தான் நாங்கள் ஒரு 10 பேர் அப்படி தொடங்கியிருந்தாங்க. இந்த 11 வருஷம் நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல விதமாக நல்ல ஆரம்பித்ததிலிருந்து இப்போ நிறைய அங்கத்தவர்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சீனியர்ஸுக்கு செய்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல இங்கே வரக்கூடிய இந்த மல்டி கல்ச்சரல் பீப்புள் அவர்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற வேளையில குழந்தைகள் நல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாலண்டியர் செய்கிறார்கள் என்று அதையெல்லாம் பார்க்கின்ற வேளையில எங்கள் லோகன் கணபதி அவர்கள் இந்த அரசியலிலே எவ்வளவு தன்னுடைய பாங்கை இந்த மக்களுக்கு அளித்திருக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது இல்லையா? அது மட்டுமல்ல எப்பவும் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த காலத்திலே இருந்து கவுன்சிலரா இருந்த காலத்திலே இருந்து எல்லோருடையும் எல்லா மக்களுடன் சீனியர்ஸ் மட்டுமல்ல எப்பப்ப என்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் பார்த்து கூப்பிட்ட குரலுக்கு அவர் வந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்த ஒரு சேவையாளர் என்பது இப்படியான சேவை மனப்பான்மை உள்ளவர் தான் எங்களுக்கு வருங்காலத்தில் அவருடைய இடத்தை நிரப்ப வேண்டும் இல்லையா? எனவே தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய டைமுக்கு தேங்க்யூ. Pretty fun. I'm having lots of fun directing people and telling them where to go. Yeah, I'm having a really fun time. So you know why today doing a barbecue party? What's the speciality today? Community involvement and just to make everyone's lives a bit special. What are you saying? I think it's for like the people, and Lone Party just wants to do give the people like free food and have everyone, so everyone can have a good time. Good time, man. Did you enjoy it, eh? Yeah. Okay, thanks for your time, guys. Good luck. Good luck.